ஆஸ்ட்ரோ ஞானதம் நேயர்களுக்கு வணக்கம். சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தியே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே சர்வலோகானாம் விஷஜே பலரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ குருவே நமக. இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறச்ச நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு குரு பெயர்ச்சி பலன்கள். 12 ராசிகளுக்கான விஷயங்களை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். 2024 ஆண்டான அதாவது மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் எங்கேருந்து எங்கே பெயர்கிறார் என்று பார்க்கும்போது மேஷ ராசியில் உள்ள கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய 2ஆம் பாதத்தில் அவர் பெயர்கிறார். அதுவும் கிருத்திகை நட்சத்திரத்தில். சரி, இந்த ரிஷபராசிக்கு வந்தாவது குரு பகவான் நமக்கு நல்லது செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்ற ஒரு சில கேள்விகள்லாம் உங்களுக்கு இருக்கும். என்னங்க குரு பயிற்சின்றீங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள், ஏன் இந்த குரு பயிற்சியா இவ்வளோ சிறப்பாக கொண்டாடப்படுதுன்ற சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். குரு என்றாலே என்னங்க, நமக்கு பொதுவாகவே மாதா பிதா குரு தெய்வம்னு நம்ம குருவை 3வது இடத்துல ஸ்தானத்தில் சொல்லுறோம். ஸோ அப்படின்னும்பொழுது அந்த குரு பகவான் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கிரகம் சொல்லலாம். ஏன்னா சுப கிரகங்களில் குரு பகவான் அதில் இருக்காருங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்தாலே என்ன தருவாங்க பார்ப்போம். ஆஹா, இந்த ஜாதகம் பார்த்தோன்னா ஓ சரி உங்களுக்கு வந்து தார தோஷம் இருக்குது, இது மாதிரி ஏதாவது தோஷம் இருக்குது, அல்லது செவ்வாய் தோஷம் இருக்குது, எந்த தோஷங்கள் இருந்தாலுமே அங்கே குருவாவது பார்க்குதா அப்படின்வாங்க. அந்த அளவிற்கு குருவோட பார்வைக்கு அவ்வளோ ஒரு பலன் கிடைக்குங்க. அதுவும் குரு பகவான் இருக்கக்கூடிய ஸ்தானத்தை விட பார்க்கக்கூடிய ஸ்தானம் வந்து ரொம்ப விருத்தி பெறும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்தணன் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மேன்மக்களே கெட்டாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவிற்கு ஒரு குரு பகவான் வந்து ஒரு சுபகிரகம். என்ன தான் உங்களுக்கு நீங்கள் கெடுதலே உங்களுக்கு செய்யணும்னு நினச்சாலும் அவரால் நல்ல விதத்தில் தான் அவர் பண்ண முடியுமே தவிர நிச்சயமாக அவரால் பெரிய அளவில் பாவங்களை பண்ண முடியாத ஒரு கிரகம்னே சொல்லலாங்க. சரிங்க, இந்த குரு பகவான் ஒரு ஆண்டிற்கு ஒரு ராசி கட்டத்தில் அவர் இருப்பார்ன்றது ஒரு விஷயம் இருக்குது. சரி, குருவோட விஷயங்கள் இன்னும் நிறைய சொல்கிறாரு. குருவோட வஸ்திரம் என்ன கலர் தெரியுங்களா? மஞ்சள் வஸ்திரம். குருவோட தானியம் இது கொண்டக்கடலை. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. எதுக்காகனா நம்ம வந்து ஒரு பரிகாரம், குரு பகவான் நமக்கு அஷ்டமஸ்தானத்தை மறைஞ்சிருத்தோ ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா, அவங்க இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட்டிங்கன்னா எதற்காக நம்ம இந்த ஒரு பரிகாரம் பண்ணுறோன்ற விஷயமும் நமக்கு தெரிஞ்சுக்கணுங்க. அது ரொம்ப முக்கியம். வெறும் மஞ்சள் கலர்னால் ஏன் மஞ்சள் கலர் சொல்கிறாங்க அப்படின்றது நமக்கு ஒரு சிந்தனை இருக்கணும். அது குருவோட நிறம் தான் மஞ்சள் நிறம். அதாவது சொல்லுவாங்களே மங்களகரமான ஒரு நிறம். எப்போதுமே இப்போ மஞ்சள் தாலி அதுலேயும் வந்து அங்கே குரு தான் இருப்பாங்க. ஸோ மஞ்சள் விளக்கு இது எல்லாமே எதை குறிக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மங்களகரமான ஒரு விஷயமான இந்த குரு பகவானை சொல்கிறாங்க. சரிங்க, ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயும் இப்போ சனி பகவான் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ராசி கட்டத்தில் 2.5 வருஷம் நீண்ட நாளாக இருப்பார். அதனால சனி பயிற்சிக்கு அவ்வளோ விசேஷம். அதே மாதிரி குருபலம் வந்திருக்கா, என் பொண்ணு கல்யாணம் ஆகலை அப்படின்னு ஒரு கவலை இருக்குல்ல, அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த குருபலமாவது வந்திருந்தாலாவது நம்ம பொண்ணுக்கு எதாவது நடக்குமா, நல்லது நடக்குமா அப்படின்னு ஒரு இயங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இந்த குருவோட பயிற்சியை அந்த அளவுக்கு முக்கியத்துவம். அதே மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடக்குது அப்படின்ற விஷயம் இருக்குன்னு அதற்கும் இந்த குரு பகவானுடைய நிலை ரொம்ப அவசியங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி 1.5 வருஷம் ஒரு கட்டத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி 2.5 வருஷம் நீண்ட நாளாக இருக்கிறது சனி பகவான். குரு பகவான் வந்து ஒரு ராசி கட்டத்தில் ஒரு வருஷம் இருப்பாருங்க. ஸோ இப்படி இந்த குரு பகவானை பற்றி இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். அவர் தான் ஆசிரியர், அவர் தான் ஒரு தன்னலமற்ற ஒரு ஆசிரியர்னால என்னங்க பார்த்து உங்களுக்கே தெரியும், மற்றவர்களை ஏற்றிவிட்டு அதை வந்து மகிழ்வித்து பார்க்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னாலே அந்த குரு பகவான். குரு பகவானுடைய ராசி அதிபதிகள் யார் யார், எந்த ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி மற்றும் தனுசு ராசி. இவங்களாம் வந்து குரு பகவானுடைய ராசிகள் என்று சொல்லலாம். ஸோ இவங்களோட சிந்தனைகள் எல்லாமே பர்ஃபெக்ஷன், ரொம்ப பிளானிங், ஒரு திட்டமிட்டு செய்கிறது, கரெக்ட் டைமில் வர்றது, இதெல்லாமே அந்த சொல்லுவாங்க இல்லையா, இந்த நேரத்துக்கு கரெக்டாக வந்து நிற்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் இந்த குருவோட விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாங்க. அதே மாதிரி குருவோடைய ஸ்தலங்கள் எங்கே இருக்குது தெரியுங்களா? ஆலங்குடியில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் இருக்கு இல்லையா, முருக பகவான், அதுவும் குரு ஸ்தலம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் குரு பகவான் கெட்ட நிலையில் ஏதோ ஒரு விஷயத்தில் இருந்தாரா, பாதகமான விஷயத்தில் இருந்தாரா, நீங்கள் வந்து அந்த குரு பகவான் கோவிலுக்கு சென்று வணங்குவது ரொம்ப நல்லதுங்க. குரு பகவானை பற்றி இன்னும் சில தகவல்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது குருவனுடைய நட்சத்திரங்கள், எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் குருவனுடைய நட்சத்திரத்தை அம்சங்களை கொண்டவர்கள் என்று பார்க்கலாங்க. அதாவது புனர்பூசம், அது கடகராசின்னு இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிதுனத்துலேயும் புனர்பூச நட்சத்திரம்,
இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த குருவுடைய அருள் முழுமையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் சொல்லுவாங்க இல்லையா, துலாம் ராசிலையும் விசாகம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியிலும் விசாக நட்சத்திரமும் குருவுடைய அம்சமானவர்கள் என்று சொல்லலாம். அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு இல்லையா, மீனராசி, அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா மீனராசிலையும் பூரட்டாதி இருக்குது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கும்பராசிலையும் பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குருவுடைய அனுகிரகம் நிச்சயமாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குருவோடைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் போது இப்போ குரு எங்கேருந்து எங்கே போகிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் உலக நாட்டிற்கு நம்ம நாட்டிற்கு நடக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. குரு பகவான் வந்து மேஷ ராசியில், அதாவது இது வரைக்கும் எந்த ராசியில் இருந்தானா நெருப்பு ராசியில் இருந்தார். யார்? குரு பகவான். அவர் இப்போ நிலம் ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசி என்று சொல்லக்கூடிய ஸ்திர ராசிக்கு வராருங்க. ஸோ ஸ்திர ராசியில் குரு பகவான் வர்றது ரொம்ப நல்ல விசேஷம் சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்க்குறச்ச இப்போ வந்து ஸ்திரமாக இந்த வருஷத்தில் ரிஷபராசி அன்பர்கள் ஒரு தங்கம் வாங்கினா கூட சரி, எந்த பொருளை வாங்கினாலும் அது நீடித்து நிலையாக இருக்கும். ஏன்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்களுக்கு பொதுவாக நான் சொல்கிறது காலபுருஷ தத்துவப்படி ரிஷபராசியில் குரு பகவான் இப்போ வருவதால், அதாவது மேஷராசியை விட்டு இங்கே வர்றதுனால என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தில் தங்கத்துடைய விலை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க ஒரு விஷயம். அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் இந்த பொருளாதாரம் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் ரொம்ப யார்கிட்ட கேட்டிங்கனாலும் பார்த்தீங்கன்னா காசு இல்லைன்னு சொல்கிறது நீங்கள் புலம்பி தள்ளியிருப்பாங்க. எப்போ தான் அந்த பணம் வரும் அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பாங்கள்ல, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் மக்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து நல்ல ஒரு புழக்கமாக இருக்கும். அதே மாதிரி தங்க விலை ஏறும். தங்க விலை ஏறுச்சுனாலும் நிச்சயமாக எல்லாமே தங்கம் வாங்குவாங்க. ஏன்னா பொருளாதாரம் தான் இருக்குது, அதெல்லாம் நிச்சயமாக வாங்குவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அந்த காயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய வேல்யூபிள் ஏறப்போகுது இந்த வருஷம் பாருங்கள். நிச்சயமாக கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சுபிட்சகரமான ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் கணினி துறையில் இருக்கிறவங்களுக்கு மற்றும் அவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான ஒரு சம்பள உயர்வு, வெளிநாட்டில் வேலை, இதெல்லாமே நடக்குங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எங்கே போகிறார் அப்படின்போது இந்த ரிஷபத்தில் சுக்கிரனுடைய வீடு. அதாவது குரு வந்து யார்? தேவகுரு என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி சுக்கிரன் யார்? அசுர குருன்னு சொல்லுவாங்க. ஸோ தேவகுரு அசுரகுரு இந்த இரண்டு குருக்களும் என்ன மாதிரி வேலை செய்ய போகிறாங்கன்னா, பொதுவாகவே சுக்கிரன் வந்து இந்த குரு பகவானுக்கு எதிரின்னு சொல்லுவாங்க, பகை. ஸோ ரிஷபராசிக்கு காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். கெட்டவன் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான், இருந்தாலும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் தான் அங்கே அதிகமாக இருக்க போது. குரு பகவான் அங்கே வந்து உட்காந்துருக்காரு. அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரிஷபராசியில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்குங்க நான் சொல்லுவேன். உடல் நலனை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி நீரிழிவு நோயாளிகள் என்று சொல்லுவாங்க இல்லையா, சர்க்கரை நோயாளிகள் நம்ம கவனம் தேவை. இது எல்லாருக்குமே பொதுவாகவே அந்த சுக்கிரன் வீட்டுக்கு வரதான் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சுகர் வந்துருச்சுன்னு வாங்க, வேணா பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதை திருமணமாகாத முதிர்கன்னிகள் யாராக இருந்தாலும் சரி, இந்த குருவுடைய பல நாள் நிச்சயமாக கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லவ் மேரேஜ்னு சொல்லலாம், வரதட்சணையே தேவையில்லைன்ற அளவுக்குலாம் திருமணம் நடக்க போகுது பாருங்கள். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லாங்க. நம்ம இப்போ என்னடா அது இன்னும் ராசி பலன்களுக்கே வரலன்றது தெரியுது. நம்ம ராசி என்ன ராசி அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்த்து நான் பலன்கள் சொல்கிறேன். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அது அப்படின்னு பார்க்குறச்ச அதிபதி யாருன்னா சூரிய பகவான். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சிம்ம ராசினாலே உங்களுக்கு தெரியும், சிங்கம். நாங்களாம் சிங்கிளாக இருந்தாலும் கெத்தாக இருப்போன்ற மாதிரியே இருப்பீங்க. அதே மாதிரி யார்ட்டையுமே தலை வணங்கக்கூடிய கேரக்டர் கிடையவே கிடையாது. அதான் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னு சொல்லலாம். தப்பு செஞ்சால் யாராவது நீங்களே தவறு செஞ்சால் கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணுன்ற உணர்வுகள்லாம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் என்ன இந்த சுயமரியாதை, கொஞ்சம் ஹெட் வெயிட்ன்ற மாதிரி சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு. ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் செய்யறதுல நியாயம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக யார்கிட்டையும் வந்து நீங்கள் தலை வணங்க மாட்டீங்க தாங்க. சரிங்க, இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதி நான் சொல்லியிருக்கேன் சூரிய பகவான் தான். அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் எங்கேருந்து எங்கே போயிருக்காரு அப்படின்னு பார்க்கறச்ச இதுவரைக்கும் இருந்த, அதாவது பாக்கியஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் மேஷராசியிலிருந்து இப்போ
ரிஷபராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது வீட்டில் செல்கின்றார். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கறச்ச, 10ல் பாப்பான் பதவியை கெடுப்பான்னு சொல்லுவாங்க பொதுவாக. அது என்ன பதவியை கெடுப்பான்னா ப்ரமோஷன் சொல்லுங்க. கண்டிப்பாக இப்ப இருக்கக்கூடிய நிலை இருக்காது. அப்படின்னா ஒண்ணு மேல் நிலைக்கு போவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றது நம்ம பார்த்துக்கலாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னு, அதாவது தொழில் ஸ்தானன்றது எதை குறிக்குது அப்படின்னு, உங்களுடைய வாழ்க்கை எதை குறிக்கும்? எது இருக்கோ இல்லையோ, நமக்கு ஜீவனம் இருந்தால்தான் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியுங்க. ஸோ அப்படின் பொழுது அந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அது சுக்கிரனோட வீட்டில் இருக்கறனால நிச்சயமாக உங்களுடைய தொழிலில் ஒரு பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்குங்க. அது சிம்ம ராசி வர ஃப்ரெண்டு வேற கேட்கவே வேணாம், நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே செய்வாங்க. அது 100% நோ டவுட். அடுத்து பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானத்திலிருந்து குடும்பஸ்தானத்தை பார்வை விடுகிறார் நம்ம குரு பகவான். அதனால என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, 2வது ஸ்தானோட தன குடும்ப வாக்குஸ்தானத்தை குறிக்குதா. ஸோ அப்படின்னா திருமணம் இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடைபெறும். அந்த ஒரு பாக்கியம் நிச்சயமாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒரு ரெகுலர் இன்கம் இல்லையே நமக்குன்னு அப்படின்ற ஒரு தாகங்கள் அதெல்லாமே ஒரு தீரப்படியே நேரமாக இருக்கு. நான் சொன்ன மாதிரி 10ல் பாப்பான் பதவியை கெடுப்பானும் போது பதவி கெடுக்க மாட்டாருங்க. அதான் அந்த வேலை போய் அடுத்த வேலை கிடைக்குமாங்களே, அடுத்த நிலை என்று சொல்லுவாங்க. ஒன்று நீங்கள் இடம் மாற்றங்கள், தொழிலில் வேற இடமாற்றங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அது நடக்கலாம். அல்லது பதவி உயர்வு அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ இருக்கிற பொசிஷனை விட வேற அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே வருவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த குரு பகவான் வேற எங்க பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கறச்ச, உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தை நேராக பார்க்கிறார். அப்படின்னும் போது உங்கள் அம்மாவுடைய ஹெல்த் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் அம்மாவோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சொல்லலாம். அதே மாதிரி இது வரைக்கும் வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இல்லையா, நமக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே அப்படின்னு ஏங்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் ஒரு லோன் போட்டு வாங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். அல்லது சொல்லுவாங்க திடீர் ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்கலாம். பூர்வீக சொத்துக்கள் இருக்கலாம், இடம் மனை, அதில் விற்று அதுக்குண்டான பணம் உங்களுடைய பங்குகள் சேரலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குங்க. சரி, இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த ஓட்ட வண்டியே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்குன்னு ஒன்றுமே நமக்கு வண்டி வாங்கலான்னு பார்த்தா வேறு செலவு வந்துச்சு இன்னும் தள்ளி போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காரு, அதுவும் நீங்கள் நினச்ச வாகனத்தை விட ரொம்ப சிறப்பான ஒரு வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குங்க. சரிங்களா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னு அந்த குரு பகவான் இப்போ எங்கே இருக்காரு, எங்கேருந்து போயிருக்காரு பார்க்கும்பொழுது அப்படின்னு பார்க்கும்போது, அது தொழில் ஸ்தானத்திலிருந்து அவருடைய பார்வை பாக்கியஸ்தானத்தை பார்க்குவாங்களே, பொதுவாக 9வது பார்வையை பார்ப்பாரு அவரு. ஆனால் உங்கள் ராசிக்கு எந்த ஸ்தானத்தை பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா, ருணரோக சத்ருஸ்தானம், அதை எதிரி ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ அப்போ இது வரைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு கடன், அதாவது ரொம்ப கடனாக இருக்குது அப்படின்பாங்க, பேமெண்ட் கட்டல, நிறைய பேர் ஃபோன் பண்ணி கடன் தொல்லைகள் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு கடன் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எதிரிகள் தொல்லைகள் உங்களுக்கு இருந்திருக்கும்ல இது வரைக்கும், அந்த பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு நிலை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டாகும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு அம்மாவோட சப்போர்ட் கிடைக்கும் போது சொத்து ஏதாவது விஷயங்கள் வாங்குவீங்க, இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிளானிங் இருக்கும், வீடு கட்டலான்ற ஒரு எண்ணங்கள், இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. வேலையிலையும் சூப்பரு, அப்புறம் என்னங்க வேணும், கல்யாணமும் நடக்க போகுதுங்க. ஸோ உங்களுக்கு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி அமோகமாக இருக்குதுங்க. சரி, என்ன நமக்கு பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறச்ச, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கறச்ச, குரு பகவான் அதனால கொண்டக்கடலை மாலை நீங்கள் சுவாமிக்கு போடுங்க, சாத்திட்டு வாங்க. நெய் தீபம் ஏற்றி வருவது ரொம்ப நல்லது. வியாழன் அன்று செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு. எல்லா நாளும் செய்யலாம், குரு பகவானுக்கு போயிட்டு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மேன்மை வந்துட்டே இருக்கும். முடிந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கெல்லாம் எப்போ தோன்றதோ அப்போ செஞ்சுட்டு வாங்க, நல்லதே நடக்குங்க. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.